கிறிஸ்துவில் அன்பானவர்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? தேவனுடைய வார்த்தை நானே திராட்சை செடி. ஸோ இப்போ நம்ம வந்து திராட்சை செடியை பற்றி நம்ம பேச போகிறோம். திராட்சை செடி என்பது இயேசு, கிளைகள் என்பது மக்கள், கனிகள் என்பது மனிதர்கள் செய்கின்ற அந்த செயல்களில் நல்ல அன்பு பாசம் இருந்த கனிகள். ஸோ இப்போ அதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். யோவான் நற்செய்தி அதிகாரம் 15 இறைவசனம் 1, உண்மையான திராட்சை செடி நானே என்றார். அதாவது திராட்சை செடி, இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதுதான் வந்து திராட்சை செடி நினச்சிங்க. இதுதான் செடி. இது பாருங்கள், நல்லா பாருங்கள், உங்களுக்காக தான் அதை எடுத்துன்னு வந்தது. இது வந்து திராட்சை செடி, இதுதான் வந்து கிளை. ஸோ இது வந்து திராட்சை செடி. இந்த திராட்சை செடி வந்து நல்ல ஒரு பூமியில் இருந்த ஊட்டச்சத்து பூமியில் உள்ள எல்லாம் உரங்கள்லாம் வந்து ஒரு நல்ல திராட்சை செடியாக வளருது. இதோடைய கிளைகள் வந்து அதை மக்கள், இதோடைய கிளைகள் தான் மக்கள். இந்த மக்கள் வந்து நல்லா ஒரு கனி தந்து இந்த உலகத்தில் அன்பாகவும் பாசமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழணும்னா இந்த கிளை வந்து இந்த திராட்சை செடியோடு ஜாயிண்ட் ஆனால் தான் அது வந்து கொடுக்க முடியும். ஸோ அதனால் திராட்சை செடி நானே என்று ஆண்டவர் சொல்கிறார். ஸோ இந்த திராட்சை செடி வந்து கிளை என்பது மக்கள் வந்து நமக்கு வந்து கொடுக்குற வந்து ஒரு கனிகளாக இந்த உலகத்தில் வாழணும். இந்த செடியுடைய கிளை, இந்த சத்து, இந்த ஊட்டச்சத்து எல்லாமே, இதனுடைய வல்லமை, இதனுடைய சத்து எல்லாமே இந்த கிளைக்கு சேரும். ஸோ இந்த கிளை சேர்ந்து இருந்தால் தான் இந்த செடியினுடைய வல்லமை இந்த கிளைக்கு கிடைக்கும். கிளை அப்போ தான் திராட்சை கனி கொடுக்க முடியும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவருடைய இயேசுனுடைய அந்த வல்லமை என்ன, அவருடைய அன்பு என்ன, அவருடைய மகிழ்ச்சி என்ன, அந்த யூதர்கள் மத்தியில் வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு வாழ்ந்தார், அவரை என்னென்ன சொன்னார், அன்பு செய்ய சொன்னார், பாசமாக இருக்க சொன்னார், மன்னிக்க சொன்னார், இதெல்லாம் நம்ம செய்தால் தான் இந்த கிளைக்கு இந்த ஊட்டச்சத்து கிடைக்கும். இல்லை, கிடைக்காது. ஏன்னா திராட்சை செடியோடு இணைந்திருந்தால்தான் நீங்கள் கனி தருவீர்கள் என்று ஆண்டவர் இயேசு இந்த சத்தியத்தை சொல்கிறார். ஸோ நம்ம இணைந்து இருந்தால்தான் இந்த இவருடைய அன்பு, பண்பு, பாசம், மகிழ்ச்சி, சமாதானம் இதெல்லாம் கிடைக்கும். அப்போ தான் நம்ம அந்த சமுதாயத்தில் கனி தருவோம். ஸோ கனினா என்னன்னா, கனி வந்து சொல்கிற பாருங்க, கலாயத்தேர் 5:22 வசனத்தில் என்ன சொல்கிற பாருங்க ஆண்டவர், தூய ஆவியின் கனியோ அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, கனிவு, தன்னடக்கம் என்பவை ஆகும். ஸோ நம்ம வந்து இந்த திராட்சை செடி, இதோடைய கிளை வந்து நம்ம மக்கள். இந்த மக்கள் வந்து இந்த மாதிரி பரிசுத்த ஆவியின் கனிகள் இருந்தால் தான் நம்ம இந்த உலகத்தில் வந்து பிற மக்களுக்கு வந்து நம்ம ஆன்ம அறுவடை செய்ய முடியும். ஏன்னா நம்ம கனி தரலைன்னா நம்ம என்ன ஆகும்? நம்ம இந்த கிளை வந்து இப்போ இருக்குது, இந்த கிளை இருக்குது, இந்த கிளை வந்து இப்போ வந்து எடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இப்போ இந்த கிளை இருக்குது, இந்த கிளையை இப்போ நம்ம எடுத்துட்டோம். அப்போ எடுத்துட்டா இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னாடி நம்ம போயிட்டு நடத்தோம். இது இணைந்து இருந்தால்தான், இந்த செடியோடு இந்த கிளை இணைந்து இருந்தால்தான் நம்ம இயேசுவுடைய அந்த மனப்பான்மையும், அவருடைய நம்பிக்கை, அவருடைய தன்னம்பிக்கை, அவர் தந்தை என்ன சொன்னாரோ அதை எப்படி செய்தாரோ அதை கீழ்ப்படிதல், அதெல்லாம் வந்து இந்த செடியோடு இணைந்து இருந்தால் தான் இந்த கிளைக்கு சேரும். இந்த செடியோடைய தன்மையெல்லாம் இந்த கிளைக்கு சேரும். ஆனால் இதை நம்ம வந்து இப்போ ஜாயிண்டில் எடுத்துட்டோம். இப்போ எடுத்துட்டா என்ன ஆகும்? நம்ம உலக பாதைக்கு போயிடும். உலக பாதைக்கு போனால் என்ன ஆகும்? சமாதானம் இருக்காது, சண்டை சச்சரவு, பொறாமை, அருவருப்பு, கோபம், அப்புறம் வந்து துரோகம் பண்ணுறது, எல்லாரையும் திட்டுறது, மனநோக்கம் பேசுறது, ஒருத்தருக்கு விட்டுக்கொள்ளாது, மாமியார் மருமகள் சண்டை, சகோதர சண்டை, சொத்து சண்டை எல்லாம் இருக்கும். ஸோ அதனால் நம்ம வந்து ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள், கொடிகள்ன்றார். நம்ம இணைந்திருந்தால் மட்டும்தான், இந்த செடியோடு இந்த கிளை வந்து இணைந்திருந்தால் மட்டும்தான் நம்ம ஆண்டவருடைய செல்வாக்கு, அவருடைய ஆசீர்வாதம், அவர் எப்படி தந்தையுடைய திட்டத்துடைய கீழ்ப்படிந்து செயல்பட்டாரோ அது நம்மளுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்த செடியோடு இணைந்தால் தான் கனி தர முடியும். கனி தர மட்டும் இல்லாமல் தேவனுடைய பெருமையை மாற்றி நம்ம எடுத்து சொல்ல முடியும். ஸோ அதுதான் வந்து இஸ்ரவேல் தேவன் வந்து விரும்புகிறார். நம்ம செடியோடு இணைந்து வாழ்ந்து திராட்சைக்கு கனி தந்து நம்ம வந்து கொடுத்தா தான் நம்ம தந்தைக்கு பெருமை, இஸ்ரவேல் தேவனுக்கு பெருமை. ஸோ அது மாதிரி தான் நம்ம வாழணும். எந்த அளவுக்கு நம்ம வந்து இயேசுவ மேலே இணைந்து செயல்படுறோமோ அந்த அளவுக்கு நம்ம மன்றாட்டு கேட்கப்பட்டு அந்த அளவுக்கு நம்ம சமுதாயத்தில் ஒரு ஆசீர்வாதமாக வளர முடியும்.
ஸோ அதனால் வந்து சர்ச்சைக்கு போகிறீங்க, கோயிலுக்கு போகிறீங்க, அதெல்லாம் வந்து கரெக்டாக தான், தப்பு கிடையாது. அதுபடி தான் நீங்கள் போயிட்டு வந்ததுனால அதோட நம்ம வந்து கிறிஸ்துவன் சொல்ல முடியாது. அது வந்து நீங்கள் கிறிஸ்துவன் ஒன்லி பார்வையாளர் தான் ஆக முடியும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை மீறி உங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்னு சொல்கிறாரு. யோவான் அதிகாரம் 15:5 நானே திராட்சை செடி, நீங்கள் அதன் கொடிகள், ஒருவர் என்னுடனும் நான் அவருடன் இணைந்திருந்தால். ஸோ எப்படி இந்த செடியோடு இந்த கிளை இணைந்திருந்தால் அவர் மிகுந்த கனி தருவார். இணைந்திருந்தால் மட்டும்தான் கனி தர முடியும். என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாதுன்றார். இப்போ நீங்கள் வந்து இப்போ இணைந்து இருக்கிறீங்க, இப்போ பிரிஞ்சிட்டீங்க, இது விட்டு போயிட்டீங்களா? அவர் என்ன சொல்கிறார் அந்த வசனத்தில்? என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய இயலாதுன்றார். ஸோ அவ்வளோதான். நீங்கள் வந்து இப்போ எவ்வளோ தான் வந்து பணக்காரனாக இருந்தாலும் சரி, நீங்கள் படிப்பறிவு உள்ளவனாக இருந்தாலும் சரி, இல்லை சமுதாயத்தில் எவ்வளோ அந்தஸ்து உள்ளவனாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, ஐயா விட்டு ஏசப்பா விட்டு இந்த செடியை விட்டு கிளை பிரிஞ்சு போச்சுன்னா அது வெட்டி எரிக்கப்படுது தான் சொல்கிறார் ஆண்டவர். ஸோ அதனால் நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை அது வேஸ்ட் ஆகிடும். நீங்கள் கிறிஸ்தவன்றது சொல்ல முடியாது. கிறிஸ்தவன் என்றால் நான் கிறிஸ்துவ மக்கள் என்று மாற்றட்டி சொல்கிறதா இருந்தால் இந்த செடியோடு நீங்கள் இணைந்து வாழ்ந்தால் தான் இந்த செடிக்கு இருக்கிற எல்லா தன்மையும் ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். ஸோ இதை விட்டு நம்ம பிரிஞ்சிட்டோம்னா உலக வாழ்க்கைக்கு செல்வோம். உலக வாழ்க்கைக்கு சொன்னால் நம்ம என்ன ஆகுன்றது உங்களுக்கே தெரியும். ஸோ நம்ம எவ்வளோக்கு ஆண்டோட இணைந்து வாழ்கிறோமோ, எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஒவ்வொரு நாளும் வந்து சமுதாயத்தில் பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். அது சமுதாயத்திலும் சரி, வேலையிலும் சரி, வீட்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் பிரச்சனை இல்லாத வீடு இல்லை, பிரச்சனை இல்லாத சமுதாயம் இல்லை. ஆனால் நம்மளுடைய இலக்கு என்ன? ஏசப்பா என்ன சொன்னார்? என்னோடு இணைந்திருந்தால்தான் உங்களால் எதுவும் செய்ய முடியும்னு சொல்கிறார். ஸோ அவரோடு இணைந்திருந்தால்னா என்ன அர்த்தம்? அவருடைய குணாதிசயங்கள் வாழும். அவருடைய குணாதிசயங்களோடு வாழும். இப்போ அவருடைய குணாதிசயங்கள் நம்ம வாழ மாட்டோம். அது மட்டும் இல்லாமல் அவருக்காக நம்ம ரத்த சிந்தனமா ஒன்றும் கிடையாது. அன்றைக்கி பாருங்க, பேதுரு ஐயா வந்து ரத்தம் சிந்தி என்னை வந்து இயேசு மாதிரி நீங்கள் தலைக்கடா, நீங்கள் சிலுவையில் அறியாதீங்க, தலைக்கடா என்னை சிலுவையில் அறிங்கன்னு சொல்லி சொன்னார். தனியாக தாழ்த்தினார். அன்றைக்கி எவ்வளோ பேர், ஜகரியா, எலிசபெத் அம்மாவுடைய அவங்க ஹஸ்பண்டு ஜகரியா, அதாவது யோவான், திருமண யோவானுடைய அப்பா, அவரும் வந்து ரத்த சாட்சியாக செத்தார். எவ்வளோ பேர் ரத்த சாட்சியாக செத்தாங்க? இந்த கடவுளுக்காக மக்களுடைய மனசை டிப்ரெஷன்லேருந்து அந்த யூத மக்களை காப்பாற்றுக்க எவ்வளோ பேர் சேர்ந்தாங்க? அவர் ரத்த சாட்சியாக கூட உங்களை நான் கேட்கலையே, அது அவர் விரும்பலை. ஆனால் அவர் விரும்புறது அவருடைய எண்ணங்கள் என்ன? நான் எப்படி இந்த சமுதாயத்தை, யூத மக்களை வந்து எப்படி காப்பாற்றினேன், தந்தையுடைய திட்டத்தை நான் எப்படி நிறைவேற்றினேன், அவருடைய திட்டத்தை கட்டளை கீழ்ப்படிந்து எப்படி நிறைவேற்றணும், எப்படி தாய் தந்தைக்கு எல்லாம் மதிப்பு கொடுத்து அவங்க கூட இருந்து அதுக்கப்புறம் 3 வருஷம் என்னுடைய நற்செய்தி பணியை நான் வந்து எப்படி செய்தனோ அதை தான் நீங்கள் எடுத்து செய்யணுன்றது தான் ஆண்டவர் இயேசு சொல்கிறார். அதான் நானே திராட்சை செடி, என்னை விட்டு பிரிந்து உங்களால் எதுவும் செய்ய முடியாதுன்றார். ஸோ அதனால் இயேசு ராஜா வந்து எந்த அளவுக்கு வந்து அந்த இஸ்ரேல் நாட்டை வந்து அந்த இஸ்ரேல் தோட்டத்தை எப்படி கட்டி வளர்த்தாரோ அது மாதிரி நம்மளும் நம்மளுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க, நம்ம சமுதாயத்தில் இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் நம்ம ஏசப்பாவோட சேர்ந்து இணைந்து அவங்களுக்காக, மற்றவங்களுக்காக போராடி, அது மட்டும் இல்லாமல் நம்ம எப்படி இப்போ எவ்வளோ ஆசீர்வாதமாக நம்ம வாழ்கிறோமோ, எவ்வளோ நம்ம இப்போ பாதுகாப்பாக வளர்கிறோமோ, அது மாதிரி மற்றவங்களையும் ஆண்டோடைய அன்பில் இட்டு சென்று அவருடைய பாதுகாப்பில் வளர நம்ம தயாராக இருக்கணும். அப்போ தான் இயேசுவின் சீடேத்தி ஆக முடியும். ஸோ பெண்களும் அந்த காலத்தில் அன்பாக இருந்தாங்க, பாசமாக இருந்தாங்க. யோவான் நற்செய்தி 15:19 நீங்கள் உங்களை சார்ந்தவர்களாய் இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவர்கள் என்னும் முறையில் உலகு உங்களிடம் அன்பு செலுத்தியிருக்கும். நான் உங்களை உலகத்திலிருந்து தேர்ந்தெடுத்து விட்டேன், நீங்கள் உலகை சார்ந்தவர்கள் அல்ல, எனவே உலகு உங்களை வெறுக்கிறது அப்படின்றார். இதில் என்ன சொல்கிற பாருங்க, ஆண்டவர் இதில் என்ன சொல்கிறாருன்னா, நான் எப்படி அன்பாக இருந்து அந்த யூத மக்களுக்காக பாடுபட்டனோ அப்போது வந்து அந்த யூத மக்கள் என்னை விரும்பலை, என்னை ஏற்றுக்கலை. நான் நல்லது தான் செய்தேன், நான் ஏற்றுக்கலை. அங்கே யார் வந்து அங்கே வந்து கௌரவம் பார்க்குறாங்க, பெருமை பார்க்குறாங்க, தாந்தான்றது ஆணவம் கௌரவமாக இருக்காங்களோ, யார் பணம் வச்சுனாலோ அவங்கள தான் அந்த யூத மக்கள் மதித்தாங்களா கண்டி. ஏசப்பா அன்பு செய்து வாழ்ந்தார், அன்புக்காக வாழ்ந்தார், தந்தையோட திட்டத்தை கீழ்ப்படிந்து வாழ்ந்தாருன்றது அவங்க ஏற்றுக்கலை. ஸோ அதனால தான் அவரை வெறுத்தாங்க ஏசப்பா. இன்றைக்கும் நம்ம வந்து ஏசப்பா போல் வாழணும்னா இந்த உலகம் வெறுக்கும், அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. ஆண்டவர் சொல்லியிருக்கார், கலைப்பையில் கை வைத்த பிறகு திரும்பி பார்க்கக்கூடாது,
நீங்கள் என்கிட்ட வந்தீங்கன்னா உலகம் உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்கிறார். யார் இந்த உலகத்தில் அன்பாக வாழணும் என்று நினைக்கிறீங்களோ, யார் இந்த உலகத்தில் சமுதாயத்தை அன்பாக வாழ்ந்து ஒன்றா சேர்க்கணும்னு நினைக்கின்றீங்களோ, யார் தெருவில் இறங்கி எல்லோரும் அன்பாக்கணும்னு சொல்கிறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் எதிர்ப்பு வரதான் செய்யும். சத்தியம் சொல்லுது. சத்தியம் இந்த சத்தியம் வாக்கு மாறாத தேவனுக்காக எழுதப்பட்ட சத்தியம் அது. ஸோ அதனால் பரிசுத்த ஆவியார் பெற்ற சத்தியம் அது. ஸோ அதனால் அன்று யூத காலத்திலேயே ஏசப்பா அன்பு செலுத்தினார். அன்பு செலுத்தாத மக்கள் கிட்ட தான் அன்பாக இருந்தாங்க யூத மக்கள். ஆனால் அன்பு செலுத்திடுற இயேசு ஆண்டவர் கிட்ட அன்பாக இல்லை. அதுதான் இப்போவும் ஆண்டவர் சொல்கிறாரு, அன்பாக செய்கின்ற போது உங்களுக்கு துன்பங்கள் வரும். என்னை ஏற்றுக்கினா தானே உங்களை ஏற்றுக்க முடியும். அதான் அவர் ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் உங்களை சார்ந்தவள் இருந்திருந்தால் தனக்கு சொந்தமானவள் என்னும் முறையில் உலகம் உங்களோட அன்பு செலுத்தினார். தனக்கு சொந்தமான உலகத்துக்கு, இப்போ உலகத்துக்கு சொந்தமான மக்களாக இருந்தால் உங்க மேலே அன்பாக இருப்பாங்க. இந்த உலகத்தில் யார் மேலே அன்பாகிறாங்க? பணக்காரன் மேலே அன்பாகிறாங்க, உதவி செய்கிற மேலே அன்பாகிறாங்க, கௌரவமார்கள் அன்பாகிறாங்க. நீ அன்பு செலுத்தினா அவங்க அன்பு செலுத்துகிறாங்க, நீ அன்பு செலுத்தினா அவங்க அன்பு செலுத்துறதில்லை. இப்படி தானே போய் நிற்குது உலகம். அதான் சொல்கிறேன், நீங்கள் உலக மக்கள் இருந்தால் உலக மக்கள் இருந்தால் கண்டிப்பாக உங்களை இந்த உலகம் அன்பு செய்யும். ஆனால் நீங்கள் உலக மக்கள் இல்லாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த மாதிரி, இந்த செடியோடு கிளையோடு ஒட்டி வாழ்ந்த மாதிரி எல்லாம் நீங்கள் அன்பு செலுத்திங்களால், ஆனால் அந்த உலகம் உங்களை மதிக்காது, வெறுக்கும். ஸோ அதனால் ஆண்டவர் ஏற்கனவே சொல்லி வச்சிட்ட மாதிரி நீங்கள் பயப்படாதீங்க. உங்களை துரோகம் செய்வாங்க, உங்களை முதுகில் குத்துவாங்க, உங்களை எல்லாம் பண்ணுவாங்க. ஏமாந்து போனால் அந்த உலகம் உங்களை சாவடிச்சிடுவாங்க வச்சுங்களேன். ஆனால் அதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. ஆனால் அவர் பாருங்கள், ஏசப்பா 3ஆம் நாள் இறந்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். ஸோ அவர் பாருங்கள், பாதாளத்தையும் வெற்றி கொண்டுட்டார், விண்ணுலகையும் வெற்றி கொண்டுட்டார். இறந்தார், உயர்ந்தார். பாதாளத்துலேயும் அவர் வெற்றி தான், அவர் சாவுக்கும் வெற்றி தான், எல்லாத்துக்கும் ஆண்டவர் வெற்றி தான். அது மாதிரி நம்ம இந்த உலகத்தில் வெற்றியோடு பரலோகத்தில் நம்ம வீடு இருக்குது. நம்மளுக்கும் பரலோக வீடு, இங்கெல்லாம் வீடு கட்டுறது வேஸ்ட்டு. அங்கே பரலோக வீடு கட்டுங்க. ஆண்டோட ஏசப்பா என்ன சொன்னார் அந்த வார்த்தையை கவனிங்க. அதை கவனித்து அதை செய்தவங்க தான் உண்மையை சீடர்கள். இல்லைன்னா சீடத்து வாழ்க்கையில் 10-11 அத்தோட அது ஒன்று மாதிரி நீங்கள் எல்லாம் பார்வையாளர் தான். ஸோ அதனால் ஆண்டவர் இயேசு, நான் சொல்கிறேன் தப்பாத்துக்காதீங்க. சர்ச்சுக்கு போங்க, கோயிலுக்கு போங்க, எல்லாத்தையும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள், தப்பில்லை. ஆனால் நம்ம அந்த திராட்சை செடியோடு இணைந்து இருக்கிறோமான்றது பாருங்கள். நீங்கள் கொஞ்சம் வெளியே வந்துட்டால் கூட இந்த உலக காலத்துக்கு நீங்கள் போயிட்டீங்க. தந்தையுமே போற்றுகளையும் புகழ மாறாக்கிறப்ப இயேசுவை மாறாக்க அன்பு செய்யணும். இந்த நாளுக்காக நன்றி சொல்லும். எனக்கு செய்த அந்த அனைத்து காரியங்களுக்காக நன்றி அப்பா. இந்த ஒரு வளமையை தந்து என்னை பேச வச்சுருக்க நன்றி எஸ் ராஜா. இதை நிகழ்ச்சியை பார்க்கின்ற ஒவ்வொருவர்களும் குறிப்பாக உங்களை விட்டு பிரியாமல், இந்த உலக காரியத்தை செல்லாமல் எல்லாரும் உங்கள் அன்பு பிள்ளையாக மாறி இந்த திராட்சை செடியோடு கிளை இணைந்து மக்களுக்கு கணிதர வளமலை பிள்ளையாக எல்லையிலே மாற்றமப்பா. உங்களால் ஆகாது ஒன்றும் இல்லையப்பா. நாங்கள் பலவீனமாக இஸ்ராஜா, எங்களோடு இருந்து நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களப்பா. நாங்கள் பலவீனம், எங்கள் மனிதனுடைய பலவீனம் உங்களுக்கு தெரியும் இஸ்ராஜா. நாங்கள் எங்கள் பலவீனத்தில் பலமாக இருந்து எங்களை ஆசை வைத்து நீங்கள் எப்படி சமுதாயத்துக்காக அந்த யூத சமுதாயத்துக்காக கனி தந்து நீங்கள் வாழ்ந்தீர்களோ அதே மாதிரி நாங்களும் யூத சமுதாயத்துக்கு மட்டுமில்லாமல் இங்கே இருக்கின்ற அனைத்து உலகம் எங்கள் உயிர் உள்ளவரை இந்த உலகத்தில் அனைத்துக்கும் நாங்கள் அன்பு செய்து வாழ கனி தந்து வாழ எங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பான். ஆசீர்வதிக்காக நன்றி இயேசு. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாய் மன்றாடுகிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென்.